ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம். சிக்கனை வந்து நல்லா ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரத்த கரை எதுவுமே இல்லாத மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி ஒரு சொட்டும் இல்லாத மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. என்னென்ன மசாலா போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெறும் தனி மிளகாத்தூள் போட போகிறோம். 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். சிக்கன் 65 மசாலா அது 2 ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். பெப்பர் 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. ஒரு ஸ்பூன் கடல மாவு போடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா கலர் போடலாம். முட்டை நான் 1 போடுறேன். நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். போட்டு எல்லாம் போட்டு நல்லா மசாலாவை நல்லா கலக்கி விட்டுருணுங்க. தண்ணியே போட தேவையில்ல, ஏன்னா முட்டை எல்லாம் போடுறோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி நிற்க தான் செய்யும். அவ்வளோதான், மசாலா நல்லா கலக்கியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஒன்றா வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா சீக்கிரமாக நல்லா மசாலாலாம் அதில் ஏறி இருக்கும். 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். எடுத்துட்டேன், நல்லா ஊறிடுச்சு. 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் அப்போவே பார்த்துக்கோங்க. உப்பு கிப்பு ஏதாவது பத்தலைன்னா அப்போவே ஆட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் விட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு பற்ற வச்சுட்டேன். பாருங்க, எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து பொரிக்கணும். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. சிக்கனை போட்டுடலாம். தனித்தனியாக போடுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கும். போட்டோன்னே இது பண்ணாதீங்க, சும்மா மொல்லமாக திருப்பி பாருங்கள். இல்லைன்னா கீழே அந்த மசாலாலாம் ஒட்டிக்கும். ஏன்னா எதுவும் ஒட்டாதுன்னா அந்த மாதிரி மசாலா போட்டிருக்கோம் நாங்கள். தெரியாது மசாலா. சரிதா, எதுவுமே தெரியல பாருங்கள். மசாலா தனி ஒரு சிக்கனில் வந்து மசாலா தனியாகிடும், சிக்கன் தனியாகி நல்லா இருக்காது பார்க்க. அதில் அப்படியே ஒட்டணும் மசாலா. அதில் ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஒரு 15 நிமிஷம் விடணும்.
அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. சரிதா, நல்லா பொரிஞ்சிருச்சு. ரொம்ப பொரிஞ்சாலும் மொறுமொறுன்னு ரொம்ப இருக்கும். பாருங்க எப்படி மொறுமொறுன்னு இருக்குது. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா சிக்கன் 65 மசாலா நல்லா தடவி அதில் எப்படி வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வறுத்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். சிக்கன் 65 மசாலா சூப்பராக இருக்கும். பக்கோடா சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.